ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன் வணக்கம். ஏற்கனவே இது உறுதியான ஒரு விஷயம் தானே? ஏன்னா யாருமே போட்டியிடலை அப்படின்னும் பொழுது இவர் தான் எம்பி ஆவார் அப்படின்னு ஏற்கனவே உறுதியான விஷயம். இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. மேலும் நிலவரத்தை நீங்கள் சொல்லலாம். 13 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். ஆனால் 12 பேர் சுயேட்சை வேட்புமனுக்கள் சட்டமன்ற உறுப்பினரோட முன்மொழிவு இல்லாமல் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். 13வது நபராக பிரவீன் சக்கரவர்த்தியோட வேட்புமனுவும் அதில் இருந்தது. வேட்புமனு பரிசீலனும் போது 12 சுயேட்சை வேட்பாளருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. செல்லத்தக்கதாக பிரவீன் சக்கரவர்த்தியுடைய வேட்புமனு ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று மாலை 3 மணியோடு வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது முடிவுற்றது. அதன் காரணமாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழி அவர்கள் ஒரே ஒரு இடத்துக்கு ஒரே வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில, மற்ற வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதற்குரிய சான்றிதழை தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழி அவர்கள் வழங்கினார். இதன் காரணமாக மாநிலவையில் ஒரு இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்துக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழக மக்களுடைய குரலாக மாநிலவையில் என்னுடைய குரல் ஒலிக்கும். தமிழக வெட்டுக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் ஆதரவு தந்திருந்தார். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். மாநிலங்களவை எம்பியாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.